வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். அரசியல் சாசனத்தின் உள்ளடக்கத்தை தீர்மானிப்பதில் மக்கள் பிரதிநிதிகளுக்கே அதிகபட்ச அதிகாரம் உண்டு என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் கூறியுள்ளார். இந்திய தர நிர்ணய கழகம் தர நிர்ணயத் துறையில் அதன் கூட்டாண்மை கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த 500 மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வெப்ப அலையை சமாளிக்கும் விதம் குறித்து சுகாதாரத்துறை விழிப்புணர்வு கையேடு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் அழைப்பின் பேரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டுள்ள இப்பயணம் அந்நாட்டிற்கான அவரது 3வது பயணமாகும். இரு நாடுகளுக்கும் இடையே கூட்டாண்மை உறவுகள் தொடர்ந்து ஆழமாகி வருவதை பிரதிபலிக்கும் வகையில் இப்பயணம் அமைந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்கும் விதமாக அவரது விமானம் சவுதி அரேபியா வான்பரப்பில் நுழைந்தவுடன் அந்நாட்டின் F-15 ரக போர் விமானங்கள் பிரதமரின் விமானத்திற்கு பாதுகாப்பாக வந்தன. பிரதமரின் வெளிநாட்டு பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள். சவுதி அரேபியாவிற்கு புறப்படும் முன்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட அறிக்கையில் இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவும் உறவுகள் அண்மை காலங்களில் உத்வேகம் அடைந்திருப்பதாக தெரிவித்தார். பிராந்திய அமைதி, வளம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதில் இரு நாடுகளுக்கும் பொதுவான ஆர்வம் இருப்பதாக அவர் கூறினார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்தியர்கள் இரு நாடுகளுக்கும் இடையே கலாச்சாரம் மற்றும் மானுட உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் இவர்களை நேரில் சந்திக்க தாம் ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இம்முறை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஜெட்டா பயணத்தினால் இந்தியாவிற்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையே பாதுகாப்பு, எரிசக்தி, பொருளாதார வளர்ச்சி, பிராந்திய ஸ்திரத்தன்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புதிய உடன்பாடுகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாட்டிகனில் நேற்று காலமான பிரான்சிஸ் போப்பாண்டவரின் இறுதி சடங்குகள் ரோம் நகரின் செயின்ட் மேரி மேஜர் பசிலிகாவில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் என இன்று கர்தினால்கள் கூட்டத்திற்கு பின்னர் அறிவிக்கப்பட்டுள்ளது. போப்பாண்டவரின் உடல் நாளை முதல் செயின்ட் பீட்டர் பசிலிகாவில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் என்றும் வாட்டிகன் அறிவித்துள்ளது. போப்பாண்டவரின் இறுதி சடங்குகளில் உலக தலைவர்கள் பலரும் பங்கேற்க உள்ளனர். இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். போப்பாண்டவர் மறைவை ஒட்டி இந்தியாவில் இன்றும் நாளையும் மற்றும் இறுதி சடங்கு நாளன்றும் அரசுமுறை துக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வந்துள்ள அமெரிக்க துணை அதிபர் திரு JD வான்ஸ் இன்று காலை ஜெய்ப்பூரில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றான ஆம்பர் கோட்டையை குடும்பத்துடன் கண்டுகளித்தார். முன்னதாக கோட்டைக்கு வந்த திரு வான்ஸ் குடும்பத்தினருக்கு ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, துணை முதலமைச்சர் திருமதி தியா குமாரி ஆகியோர் வரவேற்பு அளித்தனர். அமெரிக்க துணை அதிபர் திரு வான்ஸ் இன்று ஜெய்ப்பூரில் இந்திய அமெரிக்க வர்த்தக உறவுகளின் எதிர்காலம் என்பது பற்றிய வர்த்தக உச்சிமாநாட்டிலும் கலந்து கொள்கிறார். அரசியல் சாசனத்தின் உள்ளடக்கத்தை தீர்மானிப்பதில் மக்கள் பிரதிநிதிகளுக்கே அதிகபட்ச அதிகாரம் இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் கூறியுள்ளார். இன்று டெல்லி பல்கலைக்கழக நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், நாடாளுமன்றமே உச்சநிலை ஜனநாயக அமைப்பு என்றும் நாடாளுமன்றத்தை மிஞ்சிய அதிகாரம் கொண்ட அமைப்பு எதுவும் அரசியல் சாசனத்தில் இடம்பெறவில்லை என்றும் கூறினார். நாட்டு மக்கள் அரசியல் சாசன விதிகளின்படி தங்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் தேர்தல் மூலம் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதாகவும் இவர்களே மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார். அரசியல் சாசனத்தில் ஒருங்கிணைந்த பகுதியாக முன்னுரை அமையவில்லை என கோலக்நாத் வழக்கிலும் முன்னுரை ஒருங்கிணைந்த பகுதிதான் என்று கேசவானந்த பாரதி வழக்கிலும் இரு வேறுபட்ட கருத்துக்களை உச்சநீதிமன்றம் வெளியிட்டு இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் தமது உரையில் மேலும் குறிப்பிட்டார். கேரள சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் மாநில ஆளுநர் தாமதம் செய்வதாக கூறி கேரள அரசு தாக்கல் செய்துள்ள மனுவை மே 6ஆம் தேதி விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதித்து அண்மையில் தமிழக வழக்கு ஒன்றில் உச்சநீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பின் அடிப்படையில் கேரள அரசு இம்மனுவை தாக்கல் செய்துள்ளது. கேரள அரசின் பிரச்சனைகள் இத்தீர்ப்புக்கு உட்பட்டதா என்பதை இந்நீதிமன்றம் ஆராயும் என்ற நீதிபதிகள் திரு PS நரசிம்மா, திரு ஜாய் மால்யா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு கூறியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
இந்திய தர நிர்ணய கழகம் தர நிர்ணய துறையில் அதன் கூட்டாண்மை கல்வி நிறுவனங்களை சேர்ந்த 500 மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளை அறிவித்துள்ளது. இந்திய தர நிர்ணய கழகத்தின் தர நிர்ணய இருக்கைகள் மற்றும் கூட்டாண்மை கல்வி நிறுவனங்களின் தொடர்பு அதிகாரிகளுக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற ஆண்டு மாநாட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 4 ஆண்டு பட்டப்படிப்புகள், 5 ஆண்டு ஒருங்கிணைந்த முதுகலை படிப்புகள் உட்பட பல்வேறு படிப்புகளில் சேர்ந்துள்ள மாணவர்களுக்கு இந்த அறிவிப்பு பொருந்தும் என மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடைக்கோடி மனிதனுக்கும் கல்வி, நிதி மற்றும் சமூக அதிகாரம் கிடைக்காவிட்டால் நிஜமான வளர்ச்சி என்பதை எண்ணி பார்க்கவே இயலாது என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் சமூக நீதி பற்றிய விவாத நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு மனிதனின் முன்னேற்றமும் பிறப்பின் அடிப்படையில் அன்றி செயல்பாடுகளின் அடிப்படையில் அமைதல் அவசியம் என்றார். உரிமை மறுப்பினால் பாதிக்கப்பட்ட பிரிவினருக்கு அண்ணல் அம்பேத்கரின் கனவுபடி சமூக நீதி கிடைப்பதை உறுதிப்படுத்த இதுபோன்ற விவாத நிகழ்ச்சிகள் உதவிகரமாக இருக்கும் என அமைச்சர் தெரிவித்தார். சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான பல்வேறு முன் முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வெப்ப அலையை சமாளிக்கும் விதம் குறித்து சுகாதாரத்துறை மக்களுக்கான விழிப்புணர்வு கையேடு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இக்கையேடு கிடைக்கும் என்று சுகாதாரத்துறையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் மணிமொழி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். வெப்ப அலையால் ஏற்படும் ஹீட் ஸ்ட்ரோக் பிரச்சனையின் அறிகுறிகள் மற்றும் அதை சமாளிப்பதற்கான முதலுதவி முறைகள் குறித்து அவர் கூறுகையில், வெயில்ல நிக்கும் போது திடீர்னு மயங்கி விழுவாங்க, அந்த மாதிரி வரலாம். அப்படி இல்லைனாக்கா வெப்ப அயற்சி, தலைவலி, வாந்தி, மயக்கம் இந்த மாதிரி எல்லாம் பிரசன்ட் பண்ணுவாங்க. இமீடியட்டா ஒரு நிழற் பகுதிக்கு சென்று அடிக்குவேட்டா தண்ணியோ இல்ல ORS கரைச்சலோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே ரெக்கவர் ஆயிடுவாங்க. இன்னொரு ஸ்டேஜ், அதுதான் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், அது வெப்ப வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயில்ல வேலை செய்யறாங்க, சுயநினைவு இல்லாம இருக்காங்க, உடல் வறண்டு காணப்படுது அப்படின்னாக்கா அது ஹீட் ஸ்ட்ரோக்கா இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம முதலுதவி கொடுத்து இமீடியட்டா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். இப்ப நம்ம என்ன முதல் உதவி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களோட உடைகளை கொஞ்சம் தளர்த்தி அவங்க உடல்ல குளிர்ந்த நீரை தெளிச்சு காற்று அவங்க மேல படும்படி வைக்கலாம். அவங்களோட கால் பாதங்களை கொஞ்சம் உயர்ந்த நிலையில வச்சுட்டு ஐஸ் ஒத்துற மாதிரி கொடுக்கலாம். இல்ல ஒரு ஈர துண்டு எடுத்து அவங்க மேல எல்லாம் ஃபுல்லா தொடச்சு விடலாம். தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியும் நிலவுவதால் இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதே பகுதிகளில் வரும் 28ஆம் தேதி வரை மழை வானிலை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 26ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றங்களுக்கான வாய்ப்பு குறைவுதான் என்றாலும் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை சற்று அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. IPL கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு லக்னோவில் நடைபெறும் போட்டியில் லக்னோ, டெல்லி அணிகள் மோத உள்ளன. புள்ளி பட்டியலில் தற்போது டெல்லி அணி 2வது இடத்திலும் லக்னோ அணி 5வது இடத்திலும் உள்ளன. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை நாளை புதுடெல்லியில் மத்திய தொல்லியல் ஆலோசனை வாரியத்தின் 38வது கூட்டத்தை பாரத் மண்டபத்தில் நடத்த உள்ளது. ஆலோசனை குழு உறுப்பினர்களால் ஏற்கனவே வழங்கப்பட்ட ஆலோசனைகள் மீது இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் மறு ஆய்வு செய்யப்படும். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறைக்கும் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே ஆராய்ச்சி ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் 1945ஆம் ஆண்டு மத்திய அரசால் அமைக்கப்பட்ட இந்த ஆலோசனை வாரியம் அதன் தலைவரான மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சரின் ஒப்புதலுடன் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருத்தி அமைக்கப்படுகிறது. ஜவுளித்துறையில் மூங்கில் நாரின் பயன்பாட்டிற்கான வாய்ப்புகள் குறித்து மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் டேராடூனில் உள்ள வனவள ஆராய்ச்சி கழகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். வேகமாக வளரும் தன்மை கொண்ட மூங்கில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாகவும் திகழ்வதால் சுயசார்பு மற்றும் பசுமை பொருளாதாரம் பற்றிய அரசின் நோக்கங்களுக்கு பொருத்தமானது என்று அவர் கூறினார். மூங்கில் உற்பத்தியை ஊக்குவிப்பதால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் உலக ஜவுளி வரைபடத்தில் இந்தியாவிற்கு முக்கிய இடம் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். அரசியல் சாசனத்தின் உள்ளடக்கத்தை தீர்மானிப்பதில் மக்கள் பிரதிநிதிகளுக்கே அதிகபட்ச அதிகாரம் உண்டு என்று
குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் கூறியுள்ளார். இந்திய தர நிர்ணய கழகம் தர நிர்ணய துறையில் அதன் கூட்டாண்மை கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த 500 மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வெப்ப அலையை சமாளிக்கும் விதம் குறித்து சுகாதாரத்துறை விழிப்புணர்வு கையேடு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.